amazing experience for us to teach and learn simultaneously with our mentee. It is about sharing knowledge and growing together. We enjoyed the journey with exploring the campus department and also had fun in between. We wish all the very best to our mentee Jael For her future endeavors. ஹாய், என் பேர் ஜேஎல் டனிலா ஹடாசா. நான் சிஹெச்எஸ் சோழபுரம்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கதை மூலியமாக போகலாம். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேக்கிங்கும் குக்கிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ பண்ணுறது பண்ணுற, ஆனால் கரண்ட் பில்லும் கேஸும் சீக்கிரமாக காலி ஆகிடுது, கரண்ட் பில் எகிரிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் சரிடா என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்ம சென்னையில் இப்படி காயுது, சரி இதே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் சோலார் அவன். இன்னைக்கு நம்ம சோலார் அவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோலார் அவன்னா என்ன? குக்கிங்க்கு முக்கியமாக தேவையானது ஹீட் தான். ஹீட் இல்லைன்னா நம்மளால குக் பண்ண முடியாது. அதே மாதிரி சோலார் அவன்லேயும் சன்லைட் மூலியமாக தான் நம்மளுக்கு ஹீட் கிடைக்குது. இந்த சோலார் அவனில் நம்ம சுற்றுச்சூழலை சோலார் அவன் பாதிக்காது. ஸோ இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியானது. எலக்ட்ரிசிட்டியோ ஆரல்ஸ் ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி கேஸ், அந்த மாதிரி இந்த சோலார் அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. சோலார் அவனோட டைப்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் டைப், அடுத்து பேராபோலிக், அடுத்து பேனல் டைப். இது 3 தான் சோலார் அவனோட டைப்ஸ். இப்போது பாக்ஸ் டைப்புடைய மேஜர் பார்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ், அடுத்து அலுமினியம் ஃபாயில். இந்த அலுமினியம் ஃபாயில் எதுக்குன்னா வர சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான். அடுத்து ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக் எதுக்குன்னா இந்த லிட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு பிளெக்ஸி கிளாஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் தான். இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் எதுக்குன்னா வர ஹீட்டை உள்ள ட்ராப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அடுத்து பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர். இது ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாக் பேப்பர். அடுத்து இந்த டக்ட் டேப்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயிலோ இந்த பேப்பரோ ஆரல்ஸ் கிளாஸையோ இது ஸ்டிக் பண்ணுறதுக்காக. இந்த பாக்ஸ் எதுக்குன்னா இன்சுலேட் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த சோலார் அவன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சன்லைட் கலெக்ஷன். இந்த சன்லைட் கலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, போன சைடு சொன்ன மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது குறிப்பிட்ட ஏரியாவில் கான்சென்ட்ரேட் ஆகும். அது மூலியமாக தான் சன்லைட் கலெக்ஷன் நடக்கும். அடுத்தது ஹீட் ட்ராப்பிங் இங்கே அந்த டிரான்ஸ்பேரண்ட் லிட் சொன்னல, அதில் தான் ஹீட் ட்ராப்பிங் நடக்கும். வர சன்லைட் அந்த டிரான்ஸ்பேரண்ட் லிட்ல கான்சென்ட்ரேட் ஆகி உள்ள அந்த குக்கிங் சாம்பருக்குள்ளே போயிட்டு ட்ராப் ஆகிடும். அடுத்து ஹீட் அப்சார்ப்ஷன் கீழே இங்கே இருக்கிற இந்த பிளாக் பேஸ்னால தான் நடக்கும். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, இவ்வளோ வெயில் அடிக்குது, வெளியில் பிளாக் போட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீட் பிளாக் ரொம்ப அப்சர்வ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த ஹீட்டை பிளாக் தான் அப்சர்வ் பண்ணும். அடுத்து இன்சுலேஷன் இந்த பாக்ஸ்னால் நடக்குது. இந்த இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா வர ஹீட் பாக்ஸ் வெளில போகாமல் தடுக்கும். அது குக்கிங்க்கு தேவையான மாதிரி வச்சுக்கும். அடுத்து இதில் 3 முக்கியமான மெக்கானிசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேப்சர் ஆஃப் சன்லைட், அடுத்து அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் அதை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போது நம்ம சன்லைட்லேருந்து நம்மளுக்கு ஹீட் நம்ம பாக்ஸ் ஆரல்ஸ் இந்த அவனுக்கு வருது பார்த்தீங்களா, அது ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலியமாக தானே நடக்குது. இப்போது அந்த டிரான்ஸ்ஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீட் டிரான்ஸ்ஃபரில் 3 விதமான டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் சாலிட்ஸில் நடக்கிறது. நம்ம வீட்டிலலாம் அம்மா சூடு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா திட்டவா செஞ்சுருப்பாங்கல்ல. அதாவது சாலிட்ஸில் எப்படி ஹீட் ஆகும்னா, சாலிட்ஸில் இருக்க மாலிகுல்ஸ் ஒன்னோடு ஒன்று இறுக்கி இருக்கும் போது அது ஹீட் ஆகும் போது வைப்ரேட் ஆகி அது பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸோட ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது மூலயமா தான் சாலிட்ஸில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அடுத்து கன்வெக்ஷன் லிக்விட்ஸ்லேயும் அண்ட் கேஸஸ்லையும் நடக்கிறது. இதில் நம்ம கண்டக்ஷனில் பார்த்தோம் எல்லா மாலிகுல்ஸும் இறுக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதே இங்கே அந்த மாதிரி கிடையாது, எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. மாலிகுல்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கீழே ஹீட் ஆகும்போது ஹீட்டடான இந்த மாலிகுல்ஸ் அது மேலே போகும். அண்ட் தென் மேலே இருக்க கோல்டான மாலிகுல்ஸ் கீழே வர ஆரம்பிக்கும். இது ஒரு சர்க்குலர் மோஷனில் நடக்குது. அடுத்து ரேடியேஷன் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா
கேம்ப் ஃபயர் போயிருப்போம், ஒரு சொல்லிட்டு கேள்வியாவது பட்டிருப்போம்ல, இப்படி போயிருக்கேன் அங்கே போயிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த கேம்ப் ஃபயரில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபயர் இருக்கும், அதை சுற்றியும் நம்ம உட்காருவோம். அப்படி உட்காரும் போது நம்மளுக்கு அந்த ஹீட் தெரியும்ல. இது எப்படி தெரியுதுன்னா ரேடியேஷன் மூலிமா தெரியுது. ரேடியேஷன் வந்துட்டு ஒரு வேவ் லைக் மூமெண்ட், அதாவது இப்படி ஒரு மூமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது ஒரு வேவ் லைக் மூமெண்ட்னு. நம்மளுடைய சோலார் அவனுக்கு ரேடியேஷன் தான் வந்துட்டு முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி எதுக்கு வருதுன்னு கேட்கலாம். கரெக்டா? அதாவது ஹீட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு பொருளை குக் பண்ணுறதுக்கு தானே. அந்த பொருள் குக் ஆகிறதுக்கு குக் பண்ணணும்னா ஹீட் தேவை. ஸோ அதனால தான் ஹீட் கெப்பாசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டி பற்றி ஓரளவாக தெரியும். Q = mCp/dt. Qனா ஹீட்டு, எம்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகல, சிக்கன் ஆரல்ஸ் ரைஸ் எதாவது எடுத்துகிட்டு போகல, அதோடைய வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அடுத்து சிபினா இந்த எடுத்திருக்க மெட்டீரியலோட ஹீட், அதுக்கு எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டிடி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும், அப்புறம் சமைச்சு முடித்த பிறகு ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும்ல, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இந்த டிடி. இந்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வாட்டருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்குது, அடுத்து வந்துட்டு சிக்கனுக்கு வேறு மாதிரி இருக்குது. இது ஏன்னா வாட்டரை நம்ம இப்போ ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதே நீங்கள் சிக்கனோ ரைஸோ இல்லைனா வேறு ஏதாவது குக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதாவது நிறைய ஹீட் கொடுக்கும்போது நம்மளால ஈஸியாக குக் பண்ணிட முடியும். இப்போது ஹீட் ட்ராப்பிங். இப்போ வர ஹீட்டை நம்ம வந்துட்டு ட்ராப் பண்ணி வச்சுக்கணும்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் இந்த கோல்ட் ரீஜன்ஸ், அதாவது குளிர் பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் நடக்கணும்ல. கல்டிவேஷனுக்கு அதாவது விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் ஹவுஸ் மேக் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே தான் வந்துட்டு மரம் செடி கொடி மற்றதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போது வர சன்லைட் என்ன ஆகும்னா ரேடியேஷன், அதாவது வேவ் லைக் மூமெண்ட் மூலயமா அந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து அந்த ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா ஹீட்டும் கொடுத்துட்டு ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும்போது கொஞ்சமான ஹீட் தான் வெளியில் போகும். அதுதான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இது வந்துட்டு சோலார் அவனில் இதையும் நம்ம சோலார் அவனில் பார்க்க முடியும். வர ஹீட் டிரான்ஸ்பேரண்ட் லெட் மூலியமாக உள்ளே போய் ட்ராப் ஆகுது. அண்ட் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு இருந்துட்டு அப்புறம் வெளியில் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும்போது கொஞ்சம் தான் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகுது. அப்புறம் இதுதான் நாங்கள் பண்ண டெமான்ஸ்ட்ரேஷன். நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்துட்டு தட் பாக்ஸ். இது வந்துட்டு இன்சுலேட் பண்ணுறதுக்காக இது ஒரு சிம்பிளர் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். அதனால நீங்கள் இதை உட்டில் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை இதோட பெருசாக பண்ணுறதுனாலும் சரி. அண்ட் இதுதான் அந்த அலுமினியம் ஃபாயில். இந்த அலுமினியம் ஃபாயில் இங்கேருந்து வர சன்லைட்டை இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட்டுக்கு ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணும் அண்ட் ஸ்டிக் வந்துட்டு இந்த லிட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளே நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிளாக், இது வந்துட்டு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிளாக டெமான்ஸ்ட்ரேஷன். அடுத்து இப்போ நம்ம பாக்ஸ் டைப் அவன் பற்றி பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ நம்ம பேரபோலிக் டைப் அவன் பற்றி பார்ப்போம். ஓகேவா? இந்த பேரபோலிக் டைப் அவன் வந்துட்டு 1995 நேஷனல் ஃபிசிக்கல் லேபில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. இது எங்கே இருக்குன்னா இந்தியா நியூ டெல்லியில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலிக் அவன் எப்படி இருக்குன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்குது. ஸோ எங்கேருந்து சூரிய வெளிச்சம் வந்தாலுமே அது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட், அங்கே தான் போயிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் தான் நம்மளுடைய குக்கிங் பாட்டை வைப்போம். இது எதனால நடக்குதுன்னா கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சன்லைட் மூலிமா நடக்குது. நம்ம பாக்ஸ் டைப்பில் பார்த்தோம் பேஸ் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதே நம்ம இங்கே இந்த ரிஃப்ளெக்டர்ஸை பிளாக்ல வந்துட்டு கலர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த குக்கிங் பாட்டையே நம்ம வந்துட்டு பிளாக்ல மேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம 500 டிகிரி வரைக்குமே நம்மளால் ஹீட் பண்ண முடியும். அண்ட் பாக்ஸ் டைப்போட இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகும். இந்த 500 டிகிரி வரைக்கும் நம்மளால் ஹீட் பண்ண முடியுன்றதுனால கிரில் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஃப்ரை பண்ணுறதுக்குமே இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த செட்டப்பை மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அண்ட் தென் காஸ்ட்லியும் கூட. நம்ம சன்லைட் எந்த டைரக்ஷனுக்கு வருதோ அந்த டைரக்ஷனுக்கு வந்துட்டு இதை திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பேனல் இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு பாக்ஸ் டைப்பையும் பேரபோலிக்கையும் ரெண்டும் கலந்து ஒரு கலவைன்ட்டு. இதில் வந்துட்டு இந்த குக்கிங் பாட்டை சுற்றியுமே இந்த பேனல்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த பேனல்ஸ் வந்து சுற்றியுமே இருக்கும். இந்த பேனல்ஸ் வந்துட்டு ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த பேனல்ஸ் வந்துட்டு சில்வர் கிளாஸ்ட் மிரர்ஸ் இதனால தான் மேக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வர சன்லைட் என்ன ஆகும்னா இது சுற்றியுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பாட்டில் தான் போயிட்டு விழும். இந்த பாட்டை வந்துட்டு கிளாஸ் லிட் மூலயமா கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண
யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் வந்துட்டு ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் போகும்போது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது வந்துட்டு பேக்கிங் அண்ட் பாயிலிங், சூரிய வெளிச்சம் வர ஏற்ற மாதிரி இது 25லேருந்து 70 மினிட்ஸ்க்குள்ளே இது முடிஞ்சிடும். இது 300 டிகிரி வரைக்கும் நம்மளால ஹீட் பண்ண முடியும். இதை பாக்ஸ் அவன் அண்ட் பேரபோலிக் அவன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற போது இது குவிக் மேனுஃபேக்சரிங், சீக்கிரமாக நம்மளால மேனுஃபேக்சரும் பண்ண முடியும், லோ காஸ்ட்டும் கூட. இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு சோலார் அவன் பற்றி பார்த்தோம்ல, இதோடைய நன்மைகள் என்ன, அதாவது மெரிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு நம்ம சன்லைட்டை மட்டுமே நம்பி இருக்கிறோம். நம்ம சன்லைட்டை கொடுக்கவும் தேவையில்ல, வாங்கவும் தேவையில்ல, கரெக்டாக நம்மளுக்கு டெய்லியும் வரது அதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இதில் ஃபியூவல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் நம்ம நிறையவே இந்த மரக்கட்டைகளை சேவ் பண்ணுவோம். நம்ம எரிக்கிறது மூலயமா நம்ம சுற்றுச்சூழலை இது பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த சோலார் அவனில் எலக்ட்ரிசிட்டி தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நார்மலாக குக் பண்ணுவோம்ல வீட்டில் ஃபுட், அதில் இருக்க நியூட்ரியன்ஸோட நம்ம சோலார் அவனில் குக் பண்ணுற நியூட்ரியன்ஸ் நிறையவே இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லோவாக குக் பண்ணும்போது, அது லோ டெம்பரேச்சரில் ஸ்லோவாக குக் பண்ணும்போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் குறையவே குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அடுத்து வந்துட்டு இது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சோலார் அவனை. எப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இல்லாத பிளேசஸ்லையோ ஆரல்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி எல்பிஜி கேஸ் இதை கொஞ்சம் கஷ்டப்படுற பிளேசஸ்லேயே வந்துட்டு சோலார் அவன் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. மெரிட்ஸ் பற்றி பார்த்தோம்ல, இப்போ டிமெரிட்ஸ் பற்றி பார்ப்போம். இதை வந்துட்டு நம்மளால கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, நம்ம வந்துட்டு சூரிய வெளிச்சம் அப்பப்போ வரும் அதிகமாக, அப்பப்போ வராது கரெக்டாக. ஸோ இதை வந்துட்டு நம்மளால கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. இது ரெய்னி சீசன்லேயோ, கிளவுடிக் கண்டிஷன்ஸ் அதாவது மழை காலத்துலேயோ அண்ட் அந்த மேகமூட்டமான சீசன்ஸ்லையோ நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே சாப்பாடு சமைச்சு முடிச்சிடறோம் வைங்களேன், இதில் அதோட அதிகமாகவே எடுக்கும். சரி, இப்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் பற்றி யோசிக்கலாம். இந்த சோலார் அவன் இல்லாமலே சன் கீழே வச்சு குக் பண்ண முடியும்னா முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு முடியும், ஆனால் வந்துட்டு டைம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா ஹீட் ட்ராப்பிங் வந்துட்டு இதில் இருக்காது. அடுத்து இந்த சோலாரை விண்டரில் யூஸ் பண்ண முடியுமானா முடியும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் வர சன்லைட் உள்ள ஸ்டோர் ஆகுதுன்னு, அதே மாதிரி தான் சோலார் அவன்லையும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது ஜஸ்ட் சன்லைட் மட்டும்தான். ஸோ இதை நம்மளால் விண்டரில் யூஸ் பண்ண முடியும். இந்த சோலார் அவனுடைய சைஸ் வந்துட்டு குக்கிங் அபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் குக்கிங் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும், குக்கிங் வந்துட்டு சீக்கிரமாக முடிய ஆரம்பிச்சிடும். பட் இதே வந்துட்டு நீங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வரைக்கும் நான் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டைம் ஒதுக்குனதுக்காக தேங்க்யூ.